என்னுடைய பெயர் டிஜி மணி. மிக சிறப்பாக கிராம தேவதை என்று சொல்லக்கூடிய 20 ஆண்டுகளாக குறைந்தபட்சம் 500 பேர் மிகாமல் மிக சிறப்பாக ஒரு விளக்கு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சகல செல்வங்களும் கல்வி தனம் தானியம் அழகு புகழ் அனுகூலி உண்டையில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாக்குண்டான் நல்ல மனமுண்டான், வாக்குண்டான் நல்ல மனமுண்டான், மாமலரால் நோக்குண்டான், மேனி முழங்காது பூக்கொண்டு உப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பா தமக்கு. விநாயக பெருமான்கிட்ட 16 விதமான செல்வங்களும் கிடைக்கும் பொருட்டு விநாயக பெருமானையும் நமது கிராம தேவதையாக விளங்கக்கூடிய வெற்றிலை அம்மனை பிரார்த்தனை பண்ணி
எல்லாரும் கையில ஊதுவத்தி நிறைய எடுத்துருக்கேன் ஒரு சொல்லி தீர்த்த வைத்து நேரடியும் தண்ணி வைப்படுவோம் கேட்கிற கூட
ஏற்றக்கூடாது. ஊதுவத்தி ஏற்றிவாங்க. இப்ப அம்பாளுக்கு மிக மிக விசேஷமான உண்ணாமலராணி என்று சொல்லக்கூடிய மகுடி ராமமானது இசைக்கப்படுகிறது. ஆடு பாம்பு விளையாடு பாம்பு மகிழ்ச்சிகள் இந்த ஆட்சி வந்து அப்படியே சாமி தரிசனம் பண்ணுங்க. இந்த ஆட்சி அதே தரிசனம் பண்ணீங்க. ஒரு சொட்டு ஜலம் விடுங்க. சொல்லம் சமர்ப்பயாமி. அதே ரூபமா அப்படியே காட்டுங்க. அப்படியே இருந்த இடத்துல இருந்து தானே வசியம் உள்ளம் பூசி அறிவித்தார் இருநாளும் உயிர்வாழ்த்தி அறிவார் உள்ளத்து ஆனந்தக்கனியே அம்பலம் ஆயிரங்களால் பெரியவர்கள் முற்றுடன் ஆயிட்டுள்ளம் கிளம்புலாகிறதே மனுதத்திலே உலகப்பட்டவை மனுதத்திலே உலகப்பட்டவை ஒன்றினை மனப்பட்டுள்ளே முற்றுவதால் கருதுகிறே ஆமா
இருக்கலாம். ஆறு மாசம் தீர்மானத்தை வச்சுக்கலாம்.
சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசதனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்துள் குறிக்கும் உத்தமனுக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றியாக நல்லூர் நுகர்ச்சி தொகை தரு 16 பேரும் தந்தருளி நீ சுக ஆனந்த வாழ்வழிப்பாய் சுகித குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகது நான் நீ தாய் அளிக்கொணாதோ மகிமை வளர் திருக்கடவுளில் வாழ்வாமி சுவனேமி பொன்னாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே முருகாயன உனை மோதுணவற்றினரே மூதுளையில் அறிகாத செல்வமடைவரு வியாதியடைந்து நையா ஒரு காலமும் துன்பம் எய்தார் வரகதி உற்றிடுவரு ஒரு கால நாடு பூரா சமராபுரி புண்ணியமே ஆடும் பரிவேலணி சேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கையமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே என் தாயும் என கருள் தந்தையும் நீ சிறந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தாகரில் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே உருவாய் அருவாய் உளனாய் இளனாய் மறைவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் ரவியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகழே வான்முகில் வராது பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது இகழ்வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்லவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா நாளுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகுபத்துரானாய் போற்றி அண்ணாமலை மன்னா அருள் வரும் தேனுகாம்பால் உடனவர் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி அருள்மிகு வெங்கிலியம்மை மலரடிகள் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு. என்னுடைய பெயர் டிஜி மணி. நான் இந்த பகுதியில் பூர்வீக குடி 86 கவுன்சிலராக இருந்தேன். நான் இறைப்பணியில் கொஞ்சம் தீவிரமாக இருந்துட்டுருக்கேன். இந்த அருள்மிகு வெங்கிலியம்மன் கோயில் அரங்காவலராக இருந்துட்டுருக்கேன். அந்த வெங்கிலியம்மன் ஆலயம் வந்து தாம்பரத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தினோட மிக சிறப்பு, இந்த ஊருடைய சிறப்பு என்னன்னா, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பழமையான தேனுபுரீஸ்வரர் ஆலயம் என்று சொல்லக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற ஆலயம் உள்ளது. இந்த பகுதியிலே மிக சிறப்பாக கிராம தேவதை என்று சொல்லக்கூடிய வெங்கிலியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த வெங்கிலியம்மன் ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் விளக்கு பூஜை. இந்த விளக்கு பூஜை கூட்டு வழிபாடாக ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த காலத்திலிருந்து பழமையான காலத்தில் விளக்கு பூஜை நடைபெறுகிறது. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக குறைந்தபட்சம் 500 பேர் மிகாமல் மிக சிறப்பாக ஒரு விளக்கு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அம்மனுடைய மிக சிறப்பு என்னவென்றால், இந்த அம்மனை வழிபட்டவர்கள், எனக்கு தற்போது 68 வயது ஆகின்றது. இந்த அம்மனை வழிபட்டவர்கள் மிக செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கின்றார்கள், நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் யோசிக்கும் பொழுது இந்த அம்மன் மிகப்பெரிய அளவில், சிறியதாக இருந்த இந்த அம்மன் மிகப்பெரிய அளவில்
தொடர்ந்து நாங்கள் ஆண்டுதோறும் செய்வோம். அதே சமயத்தில் இந்த பகுதியில் கிராமத்தார்கள் மிக ஒற்றுமையாக செயல்படுவார்கள். இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் என்னவென்றால், கிராமத்தார்கள் பல்வேறுபட்ட சிந்தனைகள் இருந்தாலும் கூட இந்த விழா என்று கணக்கிடும்போது அனைவரும் ஒன்று சேர்ந்து மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொடுப்பார்கள். ஆண்டுதோறும் இதை தொடர்ந்து ஆடி திருவிழா 5 நாட்கள் காப்பு கட்டி மிக பிரமாதமாக மிக 5 நாள் மிக விமர்சையாக கொண்டாடப்படும். அதனால் இந்த அருள்மிகு கிராம தேவதையாக விளங்கக்கூடிய வெங்கிலி அம்மனுக்கு 3 கிராமம், அதாவது மாடம்பாக்கம், மதுரா, நூத்தஞ்சேரி, பதுவஞ்சேரி. மதுரா என்ற சொல் கிளை கிராமங்கள், மாடம்பாக்கம் தாய் கிராமம், மதுரா, நூத்தஞ்சேரி, பதுவஞ்சேரி இந்த 3 கிராமத்துக்கும் கிராம தேவதையாக விளங்கக்கூடிய தாய் இவள். அதனால் இவளுக்கு மிகவும் 3 கிராமத்தில் இருந்துமே இவரை நேசிப்பார்கள். இவர் குலதெய்வமாகவே வழிபடுவார்கள். அத்தகைய பெருமை வாய்ந்த ஒரு தெய்வம், சக்தி வாய்ந்த தாய், அனைவரும் போற்றி புகழக்கூடிய ஒரு அருமையான ஒரு தெய்வத்தை நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் என்றால், இந்த விளக்கு பூஜை கூட்டு வழிபாடு 750 பேர் இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொண்டார். ஆண்டுதோறும் 500க்கு மிகாமல், 500 இருந்து 750 மிகாமல் விளக்கு பூஜை நடைபெறுகின்றது. குறைந்தபட்சம் 3 மணி நேரம் மிக சிறப்பாக அந்தணர்கள் திருவந்தாதி ஓதி, சிவபுராணம் ஓதி மற்றும் பாடல்கள் எல்லாமே ஓதி மிக சிறப்பாக அது தாய்மார்களும் பெண்களும் ரொம்ப பக்தியோடு இந்த கோயிலில் செயல்படுறது பார்க்க சொல்ல எங்களெல்லாம் மிக பெருமையாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தில் மிக எளிமையாக அம்பாளை தரிசனம் பண்ணலாம். நேராக அம்பாள்கிட்ட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம், கேட்கலாம். எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு கோயில் தான் இது. இந்த 10 ஆண்டுகளாக 250 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. தற்போது விலைவாசிகள் உயர்வின் காரணமாக 300 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது கட்டணம். அந்த 300 ரூபாய் கட்டணம் வசூலிப்பதிலே நாங்கள் ஒரு சின்ன ஒரு பொருளை இறைவன் சன்னதியில் கொடுப்பதால் அதை அவங்க மனமோந்து வாங்கி கொள்வதால், அதை எனக்கு முன்னாடி இருந்தவர்கள் இதை நடத்தி காட்டியதால் அது வழியாக நாங்களும் அதே பின்பற்றி நடைபெற்றுக்கொண்டோம். ஆண்டுதோறும் இது மிக சிறப்பாக நடைபெறும் என்பது எனக்கு ஐயமில்லை. ஆலயத்தை பற்றி ஏதாவது தகவல் உங்களுக்கு வேண்டுமென்றால் என்னுடைய நம்பருக்கு அணுகவும். 9941426596 டிஜி மணி. எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.